இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க நாம பேசுறதெல்லாம் புவனாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிச்சு தடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி உன்னை நான் அவாய்ட் பண்றேனோ உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லடா. என்ன புரிஞ்சுக்கோடா. நீ என்ன சொன்னாலும் சரி மாயா, அதை நான் ஏத்துக்கிறதா இல்ல. என்ன நீ அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என்ன சீனு இப்படி பேசுற? புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பஞ்சாயத்துல மட்டும் நாம கரெக்டா ப்ரூவ் பண்ணலனா பெரியப்பா மேல நிரந்தரமா ஒரு பழி விழுந்துரும். நம்ம குடும்பத்துல அப்புறம் என்னென்னலாம் நடக்குமோ என்னமோ அதெல்லாம் தடுக்கணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அத நீ கூட புரிஞ்சுக்கலனா எப்படிடா? சரி, நீ எதுக்கு எவ்வளவு கவலைப்படுற? அதை விட பாத்துக்கலாம். இரு, ஒரு நிமிஷம். மாயா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? இந்த டிஎன்ஏ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படியும் பஞ்சாயத்துல ஜெயிச்சிருவோங்கிற கான்பிடென்ட்ல இருந்தோம். ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தோல்விகளை சந்திக்கிறோம். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இத கொஞ்சம் சரியா பாரு. சீனு, நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் தப்பா இருக்கு. என்ன தப்பு மாயா? பெரியப்பா ஜீவாவோட சாம்பிள் தான் டெஸ்ட் கொடுத்தோம். ரெண்டு பேருமே ஜென்ஸ். ஆனா இந்த ரிப்போர்ட்ல ஒரு ஆணுக்கும் ஒரு பொண்ணுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு. அப்படியே போட்டிருக்கு? ஆமா சீனு, இந்த டெஸ்ட் ஜீவாவுக்கும் பெரியப்பாவுக்குமே நடக்கல. பெரியப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தான் நடந்திருக்கு. அதனாலதான் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு. மாயா, ஒருவேளை ரிசல்ட்ட மாத்தி போட்டிருப்பாங்களோ? அதுதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு. இது சம்பந்தமா கதிர் தனா கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அப்ப உடனே கிளம்புவோம். வா மாயா.